நேற்றைக்கு மதுரையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளை குறிப்பிட்டு பேசிய பொழுது கோமாளி கூட்டம் என்று பேசியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை எதிர்க்கட்சிகளிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் இரண்டு விஷயங்கள் புலப்படுகின்றன. எதிர்க்கட்சிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என்ற ஒரு கருத்து தெரிகிறது. அதே வேளையிலே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதிலே உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. வெளியே பேசப்படும் ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய எண்ணம் எல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்று திமுக நம்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கு பணம் என்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஆளும் கட்சியினுடைய கையிலே இருக்கிறது. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது என்ன அதிமுக, பாஜக, பிற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைத்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும், திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடும் என்று முதல்வர் ஸ்டாலின் நம்புவதாகத்தான் அவருடைய இந்த கருத்து தெரிவிப்பதாக பலரும் தெரிவிக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் திமுக எப்படி மீண்டும் வெற்றி பெற்று வருகிறதா இல்லையா என்று.